ஹாய்! இன்றைக்கி வந்து மிச்சர் ரெசிபி பார்க்கலாம். வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு மிச்சர் செய்ய சொன்னாங்க. சரி மிச்சர் செய்யலாம் அப்படி இந்த மழைக்கு வந்து நல்லா கொஞ்சம் சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. மிச்சர் வந்து கடலை மாவு வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கிட்டேன். கடலை மாவு ஒரு 2 கப்பு கடலை மாவுனா, ஒரு 3/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கங்க. அது கூட வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஓமம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவு பெனஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இடியாப்பம் புழியறது எடுத்து அது வந்து சின்ன சின்ன மிச்சர் சொல்லுவாங்கள்ல, பொடி மிச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். என்னால் புழியவே முடியல. இப்படி தான் புழிஞ்சேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் புழிய சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி 2 பக்கம் லைட்டாக முதல் போடும்போதே வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும். மறுபடியும் திருப்பி போட்டு ஆன பிறகு நம்ம எடுத்து போடலாம். அதே மாதிரி அதை சுட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பூந்திக்கு வந்து அதே கடலை மாவு கூட இப்போ 1 கப்பு கடலை மாவுனா ஒரு 1/2 கப்பு இல்லை 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, மிளகாத்தூள் வேணுன்ற அளவுக்கு போட்டு இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஊற்றி நான் அப்போவே சொன்னேன். 1 கரண்டி போதும், 1 கரண்டி இல்லை 2 கரண்டி போதும். அவர் ஊற்று கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். ஊற்றின பாவத்துக்கு பூந்தி மாதிரியே வரல. என்னமோ கட்டி கட்டியாக அப்படியே உட்காந்துக்குச்சு. அதை அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நெடக்கடலை, பொட்டுக்கடலை அதெல்லாம் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அவுள் போட்டு அவுள் போட்ட உடனே வந்து எடுத்துருங்க. அது ஒரே ஒரே செகண்டில் வந்து பொரிஞ்சிரும் நல்லா. அப்புறம் தீய விட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவுள் ஃப்ரை பண்ணி எடுத்த பின்னாடி, அது கூட வந்து கருவேப்பிலை, பூண்டு அதெல்லாம் தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த பின்னாடி, எல்லாம் ஒன்றோட ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அவுள் பாருங்கள் போட்டோன்னே எப்படி பொரியுதுன்னு, அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து எடுத்துடணும். இந்த கரண்டியில் எடுக்கவே முடியல. அப்புறம் குழிக்கரண்டியில் தான் போட்டு எடுத்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் எடுத்த பின்னாடி மிக்சர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மிக்சர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தனியாக போட்டு வச்சுருந்தது வந்து அதெல்லாம் உடச்சி விட்டு, அது கூட வந்து நம்ம பூந்தி, நெடக்கடலை, பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் நம்ம போட்டு எடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா போட்டு, அப்புறம் மேலாப்பில் வந்து லைட்டாக உப்பு, மிளகா பொடி போட்டு நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா எல்லா பக்கமும் அந்த உப்பு, மிளகா பொடி ஃப்ளேவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அது நான் அடுத்தது சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து நம்ம மாவு பெனஞ்சு வைக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூந்திக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அது கூடயும் பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க போனேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு மிக்சரு. நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. என்ன லைட்டாக காரமும் உப்பும் தான் பத்தலை. சரி இதுவே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாரு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.